ஐம்பெரும் காப்பியங்கள்ல ஒன்னான வளையாபதி பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இது எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியா தான் இருக்கும். நிறைய பழைய காப்பியங்கள்லாம் நம்ம தொலைச்சிட்டோம். நம்ம கிட்ட இருக்கிறது கொஞ்சம் தான். அதை பத்தி கூட நம்ம தெரிஞ்சுக்கலனா எப்படி? பூம்புகார் என்னும் அழகிய கிராமம் கடல் வணிகத்துக்கு சிறந்து விளங்கிய ஒரு இடம். இந்த இடத்துல தான் வைர வியாபாரம் செய்யற ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் நவகோடி நாராயணன். இவருக்கு ஒரு மனைவி இருக்காங்க. 2 பேரும் நல்ல வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி அவங்க வாழ்க்கை ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு நாள் ஒரு பொண்ணை பாக்குறாரு. அந்த பொண்ணு இவங்க ஜாதி கிடையாது. ஆனாலும் இவருக்கு அந்த பொண்ணு மேல காதல் வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இந்த விஷயத்த கேள்விப்பட்ட ஊர் மக்கள் தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே சில நாட்கள் போது அவங்களோட முதல் மனைவியும் தனிமையில இருக்கிறாங்க. இந்த விஷயம் ஊர் பஞ்சாயத்துக்கு வருது. நவகோடியும் வராரு. இப்ப அதை பத்தி பேசுறாங்க. பஞ்சாயத்து தொடங்குது. எல்லாரும் வந்துட்டாங்க. இப்ப நவகோடி கிட்ட ஊர் பஞ்சாயத்து தலைவர்கள்லாம் சேர்ந்து, நீ நம்ம ஜாதி பொண்ணை விட்டுட்டு வேற ஜாதி பொண்ணை தேடி போயிட்ட, இனிமே நீ அவ கூட தான் இருப்பேன்னா எங்க ஜாதியில இருந்து உன்னை ஒதுக்கிடுவோம், இங்க நீ வணிகமும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள்லாம் வந்து சொல்றாங்க. உடனே பயந்து இவர் என்ன செய்யறாருன்னா அவரோட 2வது மனைவியை விட்டுட்டு முதல் மனைவி கூடயே வந்துடுறாரு. இப்படியே சில நாட்கள் போது இவங்களுக்கு குழந்தையே இல்லை. ஆனா வணிகத்துல சிறந்து விளங்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அவரோட 2வது மனைவி பிரெக்னண்டா இருக்காங்க. கொஞ்ச நாள்ல அவனுக்கும் ஒரு பையன் பிறக்கிறான். ஊர் மக்கள் எல்லாம் அவனை ரொம்ப கிண்டலும் கேலியும் பண்றாங்க. ஏன்னா அவன் வேற ஜாதி. அதனால அவன் அப்பா பேர் தெரியாததுனால அவங்க அம்மா கிட்ட கேட்டுட்டே இருக்கான், அப்பா பேர் என்னம்மா சொல்லுங்க சொல்லுங்கன்னு. அவன் கேட்கும் போதெல்லாம் அவங்க அம்மா சொல்லவே மாட்டாங்க. அவன் வாலிப வயதை அடைகிறான். இப்போ அவங்க அம்மா அவங்க அப்பா பேரை சொல்றாங்க. அவனுடைய அம்மா அவகிட்ட சொல்றாங்க, உங்க அப்பா பேர் நவகோடி நாராயணன், இவங்க வந்து பூம்புகார்ல தான் இருக்காங்க, நீ வேணும்னா போய் பாரு அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. இவனும் அந்த ஊருக்கு போறான். அங்க போய் நவகோடி நாராயணனையும் அவனுடைய பெரியம்மாவையும் பார்த்து பேசுறான். இந்த மாதிரி ஜாதி காரணமாக தானே எங்களை விட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவங்க அப்பா பயந்து எங்க அவரை இந்த ஊரை விட்டு திரும்ப ஒதுக்கி வச்சிட போறாங்களோன்னு பயந்து, இல்லை இது என் பையன் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது பஞ்சாயத்துக்கு வருது. ஊர் பஞ்சாயத்துலயும் எல்லாருமே நவகோடிக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. இவனோட அம்மாவை ரொம்ப தலைகுறவா கேவலமா பேசுறாங்க. ஒரு கட்டத்துல இவனுடைய அம்மா இந்த பேச்செல்லாம் தாங்கிக்க முடியாம நவகோடி கிட்ட போய், இது உங்க பையன்தான்னு ஒத்துக்கோங்க, உங்களோட காசு பணம் பொன் பொருள் எதுவுமே எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு ரொம்ப கெஞ்சுறாங்க. நவகோடியோட 2வது மனைவி பஞ்சாயத்துலயே வச்சு நவகோடி கிட்ட போய், நீங்க தான் இதுக்கு ஒரே சாட்சி, தயவு செஞ்சு ஒத்துக்கோங்க, ஊர் மக்கள்லாம் என்னை ரொம்ப கேவலமா பேசுறாங்க, தயவு செஞ்சு ஒத்துக்கோங்க அப்படின்னு ரொம்ப கெஞ்சுறாங்க. ஆனாலும் அவர் ஒத்துக்கல. உடனே இவங்க மனம் உடைந்து காளி தேவிய பூஜிக்கிறாங்க. இந்த ஏழை பெண்ணுக்கு நியாயம் கிடைக்காதா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே பூமியை பிளந்து வந்த காளி தேவி எல்லாருக்கு முன்னாடியும் வந்து உண்மையை சொல்றாங்க. சொன்ன பிறகு அந்த ஊர் மக்கள்லாம் அவங்க செஞ்ச தவற உணர்றாங்க. நவகோடியும் அவர் செஞ்ச தப்ப உணர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சந்தோஷமா வாழ்றாங்க. இந்த மாதிரியான பல காப்பியங்கள் அழிஞ்சிடுச்சு. இந்த காப்பியங்கள்லாம் கூட தமிழ் பற்று நிறைந்தவங்கள்லாம் சேர்ந்து பழைய செப்பேடுகள்லையும் பழைய ஓலைச்சுவடிகள்லையும் பாடல்கள்லையும் சேர்த்து ஒரு புத்தகமாக வெளியிட்டு நமக்கு இந்த கதையை சொல்லியிருக்காங்க. மேலும் பல சுவாரஸ்யமான இலக்கிய கதைகளோட தொடரலாம்.